This is Natarajan from NJan channel. இது நம்ம சேனலோட நியூ டுட்டோரியல் சீரிஸ். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரியாக்டோட டுட்டோரியல்ஸ். இது வந்து டுட்டோரியல் நம்பர் 1. இதுல வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரியாக்டோட பேசிக் என்ன, ரியாக்ட் வந்து யார் யார் யூஸ் பண்ணா எப்படி இனோவேஷன் ஆனுச்சு, ஸோ அதோட பேசிக் இன்ட்ரோ மட்டும் தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒய் ரியாக்ட், ஏன் வந்து ரியாக்ட் வந்து இவ்வளவு பாப்புலரா இருக்கு நவடேஸ். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2014ல அதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் ஆனிச்சு. ரிலீஸ் ஆனதுல இருந்து ரியாக்ட் வந்து ஏன் இவ்வளவு தூரம் பாப்புலரா இருக்கு. இப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40% ஆஃப் வெப் அப்ளிகேஷன் ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்றாங்க. 40% ஆங்குலர், வியூ.js இந்த மாதிரி செக்ரிகேஷன்ல வந்து அப்ளிகேஷன்ஸ் இப்ப டெவலப் ஆயிட்டு இருக்கு. சோ எப்படி வந்து இவ்வளவு ஃபார்ம்ல ஆனிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரியாக்ட் இவ்வளவு தூரம் யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன். அடுத்து வந்து யூசபிலிட்டி அப்படின்னு நான் மீன் பண்றது வந்து என்ன அப்படின்னா, இந்த ரியாக்ட வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்ல டெவலப் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா வந்து டெவலப்பர்ஸ்க்கு இருந்துச்சு. ஸோ அதோட யூசபிலிட்டி அண்ட் அஸ் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட். அடுத்து தேர்ட் திங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட கோர் டெவலப்பர்ஸ், அதாவது கோர் பிளாட்ஃபார்ம் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஆர்கனைசேஷனா இருந்துச்சு. அதாவது வந்து இதோட கோர் யார் வந்து இது பண்ணா, ஸ்டில் வந்து அதோட லைசன்ஸ் மெயின்டைன் பண்றது, ஈவன் ஓபன் சோர்ஸா ரியாக்ட் இருந்தாலுமே அதை மெயின்டைன் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட ஆர்கனைசேஷன் தான். ஸோ ஒரு ஃபேஸ்புக்கோட ஆர்கனைசேஷன் எப்படி வந்து ஆங்குலர் அப்படிங்கறது ஒரு கூகுளோட ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்த டூல்ங்கிறனால ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருந்துச்சோ, அதே மாதிரி ரியாக்ட் வந்து ஃபேஸ்புக்கோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பேஸ் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் சோர்ஸா இருந்து ஸ்டில் அவங்களோட சப்போர்ட்ல மெயின்டெனன்ஸ்ல இது வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து இதுக்குன்னு ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் இருக்கு. தேர்ட் வந்து இதுக்கு வந்து லாங் டைம் சப்போர்ட் இருக்கு. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 0.14 13 அந்த மாதிரி வெர்ஷன்ல ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வந்து ரியாக்ட் வந்து 17.0 அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா வந்து 0. இதுல இருந்து அதுக்கப்புறம் 14 ஆனிச்சு, 15, 16, 17 வெர்ஷன்ல மேஜர் வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ லாங் டைம் சப்போர்ட் கீப் ஆன் வந்து அது க்ரோ ஆயிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் கன்சிடரேஷன் ரியாக்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் யூஸ் பண்றதுக்கு. ஓகே, அடுத்து வந்து ரியாக்ட் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஈவன் ஆங்குலரா இருக்கட்டும், ஆங்குலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஷேடோ டாமோ இல்ல வந்து நார்மல் ஜாவா ப்ரௌசரோட டாமோ யூஸ் பண்ணி இது பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசரோட ஒரு சேஞ்சஸ் வந்து உடனே டாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, இன்கேஸ் நீங்க ஷேடோ டாம் கான்ஃபிகர் பண்ணிருந்தீங்கன்னா ஷேடோ டாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைன்னா வந்து ப்ரௌசரோட டைரக்ட் டாம்லயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் ஆங்குலர் ஸ்ட்ரக்சர். மீதி எல்லா ஃப்ரேம் ஒர்க்கும் ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா டைரக்டா ப்ரௌசர் டாம்ல இம்பாக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு சேஞ்சஸ் எல்லாத்தையும். இப்ப நீங்க ஏன்னா வந்து நமக்கே நல்லா தெரியும் ப்ரௌசர் வந்து எப்படி ரெண்டர் ஆகுதுன்னா ப்ரௌசரோட டாம் பேஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் பேஸ் பண்ணி தான் ரெண்டர் ஆகுது. ஸோ வந்து எல்லா சேஞ்சஸும் இமீடியட்டா அதுல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ரியாக்ட் மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து ஆன் டாப் ஆஃப் த பிஃபோர் தட் லேயர் இவங்க வந்து ஒரு விர்ச்சுவல் டாம் அப்படிங்கிற ஒரு இதை கிரியேட் பண்ணாங்க. விர்ச்சுவல் டாம் அப்படின்னா என்னன்னா ரொம்ப அப்படியே திங்க் பண்ணாலும் தேவையில்ல, சிம்பிளா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் டாம் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கோ அதே ஸ்ட்ரக்சர்ல ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்டை இவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. கிரியேட் பண்ணிட்டு என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குதோ அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை எதுல பண்ணாங்கன்னா இந்த விர்ச்சுவல் டாம் இருக்குல்ல, இந்த விர்ச்சுவல் டாம்ல அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கம்பேர் பண்ணுவாங்க. இந்த விர்ச்சுவல் டாமையும் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலையும் கம்பேர் பண்ணி என்ன சேஞ்சஸ் நடக்குதோ ஒன்லி அந்த சேஞ்சஸ் மட்டும் வந்து டைரக்ட் டாம்ல ப்ரௌசரோட டாம்ல இம்பாக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து என்ன ஆச்சுன்னா ப்ரௌசர் வந்து ரீரெண்டர் ஆகுறது ரொம்பவே கம்மியாச்சு. ஸோ அந்த ரீசன் தான் வந்து இந்த விர்ச்சுவல் டாம்னால அவங்க பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. நான் இப்ப சொல்லல இந்த கம்பேரிசன் இதெல்லாம் வந்து பெரிய இதுவா இருக்கும். ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து இண்டிவிஜுவல் லிசனர்ஸ் அண்ட் வாட்சர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நடந்தா உடனே விர்ச்சுவல் டாம் பேஸ் பண்ணி உடனே இம்பாக்ட் ஆகிற மாதிரி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே இதுவானுச்சு. அந்த ஆக்சுவலா வந்து இந்த ரியாக்ட் எதுக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட நியூஸ் ஃபீட் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்றோம்ல, அந்த நியூஸ் ஃபீடை வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் நியூஸ் ஃபீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனாலதான் அவங்க வந்து நார்மலா இருந்த ஃப்ரேம் ஒர்க்ல வந்து அவங்களே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணி அந்த ஃப்ரேம் ஒர்க்கு ரியாக்டா வந்து மாத்தி அதுல வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ 2013 எண்ட்ல இருந்து 2014
2 பேட்சா வந்து இனிஷியல் வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஓபன் சோர்ஸா எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி வரை ரியாக்ட் வந்து அவங்களோட நியூஸ் ஃபீட் டெவலப்மெண்ட்க்கு மட்டும் யூஸ் பண்ண ஒரு லாங்குவேஜா இருந்துச்சு. ஓகேவா? லாங்குவேஜ் இன் தி சென்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே, அடுத்து வந்து சோ இதனால வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. அடுத்து வந்து யூசபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணா டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட், டாக்குமெண்ட் டாட் பைண்ட் எலமெண்ட் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனா வந்து இப்ப இதுல வரையில வந்து என்ன பண்ணாங்கன்னா, சேம் HTML ஸ்ட்ரக்சர்லயே வந்து யூசர் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி HTML ஓட ஸ்ட்ரக்சர்லயே வந்து டெவலப் பண்ண இது பண்ணாங்க. HTML ஸ்ட்ரக்சர்லயே நீங்க வந்து உங்களோட இதை கிரியேட் பண்ணிக்கலாம். நார்மலா வந்து ரியாக்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா காம்பனண்டா பிரிப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மெனு இருக்கு அப்படின்னா மெனு வந்து ஒரு காம்பனண்டா இருக்கும். அடுத்து வந்து சப்மெனு இருக்குன்னா அது ஒரு காம்பனண்டா இருக்கும். அதுக்குள்ள உள்ள ஒவ்வொரு செக்ஷன்ஸும் ஒவ்வொரு காம்பனண்டா பண்ண முடியும். எப்படி நம்ம ஆங்குலர்ல காம்பனண்ட் பேஸ்ட் போறோமோ அதே மாதிரி இதுலயும் வந்து பண்ண முடியும். பட் இந்த காம்பனண்ட் நம்ம டிஃபைன் பண்றத HTML ஸ்ட்ரக்சர்லயே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப போடுவோம்ல இதுல div tag, இந்த மாதிரி div tagல வந்து இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நீங்க காம்பனண்ட்டை டெவலப் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சோ இதுல வந்து என்ன லாஜிக், இந்த காம்பனண்ட்குள்ள என்ன இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படிங்கறத நார்மலா நம்ம வந்து JSல இது பண்ணுவோம். சோ இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க டெவலப் பண்ணதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா JSX ஃபார்மட்னு சொல்லி ஒன்னு கிரியேட் பண்ணாங்க. நார்மலா நம்ம வந்து .js எக்ஸ்டென்ஷன் இருக்கும்ல, அது மாதிரி JSX எக்ஸ்டென்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. சோ இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து JavaScript XML அப்படிங்கிறது தான் இது. ஆக்சுவலா வந்து JS ஃபைல்ல நீங்க ஒரு HTML சின்டாக்ஸை யூஸ் பண்ண முடியும். சோ அதுக்காக அவங்க கிரியேட் பண்ண ஒரு ஃபார்மேட் தான் வந்து JSX. இது வந்து என்ன ஆகும்னா ரியாக்டோட கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர்ஸ் வந்து இதை ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டைப்ஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்ணும். JavaScript மட்டும்தான். ஆக்சுவலா இது வந்து பேஸ் வந்து பாத்தீங்கன்னா JavaScriptோட ஃப்ரேம்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் இது பண்ணது. பட் ஸ்டில் வந்து ரியாக்ட் வந்து டைப்ஸ்கிரிப்ட்ல சப்போர்ட் பண்ணுது. இனிஷியல் வெர்ஷன்ஸ்ல சப்போர்ட் பண்ணலாம், அப்கமிங் வெர்ஷன்ஸ்ல வந்து அது சப்போர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுக்காக ஈவன் இங்க JSX பார்த்தோம்னா இதே மாதிரி இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா TSX. சோ நம்ம ரெண்டு ஃபார்மேட்லயே நம்ம டைப்ஸ்கிரிப்ட்லயும் வந்து ரியாக்ட் டெவலப் பண்ண முடியும், JavaScriptலயும் வந்து ரியாக்ட் டெவலப் பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து இனிஷியல் வெர்ஷன்ஸ்ல ரியாக்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாக்டோட ப்ராஜெக்ட் செட்டப் வந்து ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ்னே அதை வந்து சொல்லலாம். செட்டப் அப்படின்னு மீன் பண்றது வந்து என்னன்னா, அந்த பாய்லர் பிளேட் ரெடி பண்றது, பாய்லர் பிளேட்டோட கிரியேஷன், நெக்ஸ்ட் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரன் பண்ற ஸ்ட்ரக்சர், அதுக்கு அடுத்து வந்து பில்டு பண்றது எல்லாத்துக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா, இனிஷியலா வந்து வெப்பேக் இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்கு அடுத்து அது ஆன் டாப் ஆஃப் வெப்பேக் வந்து மல்டிபிள் லோடர்ஸ் வந்து பேபிளோட லோடர்ஸோ என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கான லோடர்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ எல்லா கான்ஃபிகரேஷன் மேனுவல் ஒர்க்கா இருந்தனால ரொம்பவே காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு ஏர்லியர் வெர்ஷன்ஸ் ஆஃப் ரியாக்ட்ல. ஆனா இதை எப்படி வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, இந்த டிஸ்அட்வான்டேஜ இப்ப வந்து அவங்களே வந்து ஒரு CLI வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு CLI இருக்கு. இந்த CLI வந்து இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இப்ப இதுவும் வந்து யூசபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல ரியாக்டுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா மாறிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் அண்ட் இது ஃபேஸ்புக் மட்டும் கிடையாது, அண்டர் ஃபேஸ்புக் மெயின்டெனன்ஸ் இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். சோ அதனால வந்து நிறையவே இதுவாகுது. அடுத்து வந்து லாங் டைம் சப்போர்ட். இப்ப வந்து எப்படின்னா, எதனால இந்த லாங் டைம் சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னா, நம்ம ஒரு லைவ் நம்ம ஒரு ப்ராஜெக்ட டெவலப் பண்ணி கொண்டு போகல, இன்கேஸ் அதுல நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, டெவலப்மெண்ட் சப்போர்ட்டோ இல்ல ஒரு இஷ்யூவோ இருக்குன்னா அதை வந்து லாங் டைம் சப்போர்ட் இருந்தாதான் அதை ரிசால்வ் பண்ணுவாங்க. சோ இது வந்து ரியாக்ட் வந்து ஒரு லாங் டைம் சப்போர்ட் இருக்கனால, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்ல, இப்ப நீங்க ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இல்லாத ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு லாங்குவேஜ்ல நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அவங்க கம்பைலர் வந்து இனிமே நாங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா அப்கமிங் வெர்ஷன்ல அதை ரிசால்வ் பண்றதுக்கான டெவலப்மெண்ட் இருக்காது. சோ அப்ப என்ன ஆகும், அந்த வெர்ஷன்ல நம்ம யூஸ் பண்ற வெர்ஷன்ல இருந்த பக் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, இது ஒண்ணு சப்போர்ட் ஆஸ்பெக்ட்ல. இன்னொன்னு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இதுவா இல்லைன்னா நம்ம திடீர்னு ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிப்போம், அடுத்த வெர்ஷன்ல டோட்டலா ரிமூவ் பண்ணிடுவாங்க. சோ நம்மளால இதுவே பண்ண முடியாது.
பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன்ல எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்ப அவங்க வந்து முன்னாடியே வந்து டிப்ரிகேட்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மெத்தட் நாங்க வந்து டிப்ரிகேட் பண்றோம், அப்கமிங் ஃபியூச்சர் வெர்ஷன்ஸ்ல மேபி நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் ரிமூவ் பண்ணுவாங்க. லைக் நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி. அந்த நோட்டிபிகேஷன் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஒரு நெக்ஸ்ட் வெர்ஷன் 2 or 3 அப்கமிங் வெர்ஷனுக்கு அப்புறம் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் நம்ம அதை இது பண்றது. ஸோ இதெல்லாம் தான் அந்த லாங் டைம் சப்போர்ட்ல பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே தான் ரியாக்ட் வந்து அதிகமா யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன்ஸ் தான் வந்து வந்ததுக்கான காரணம். இப்போ உங்களுக்கு ரியாக்டோட மேஜர் திங் வந்து புரிஞ்சிருக்கும். அடுத்து இன்னொன்னு ரியாக்ட்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி வியூ லேயர் தான். இது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ரியாக்ட்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பேர் தான் ஆங்குலரே ரியாக்டையும் கம்பேர் பண்ணியே உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, ஆங்குலரும் வியூ தானே இருக்கு, இதுவும் வந்து வியூ தானே இருக்கு, அப்புறம் என்ன வந்து இது வியூ லேயர்னே எப்பவுமே சொல்றாங்க. இப்ப அதாவது வந்து ஒரு எம்பிசி பேட்டர்ன் ஆர்கிடெக்சர் எடுத்துட்டீங்கன்னா, இதுல வந்து இந்த வியூ லேயர் தான் வந்து நம்மளோட ரியாக்டா இப்ப யூஸ் ஆகுது. அப்ப ஆங்குலர் மட்டும் எப்படி எம்பிசி வியூ லேயர், அதுலயும் தானே வியூ, அது எப்படி வியூ லேயர் இல்லைன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஆங்குலர்ல வந்து என்ன இருக்கும்னா கண்ட்ரோலர் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து அதாவது கண்ட்ரோலர் அப்படிங்கிறது இந்த காம்போனன்ட். ஓகேவா, அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நம்ம அதுல வந்து டெம்ப்ளேட் ஃபைல்ஸ் இருக்கும், அதுதான் வந்து அந்த வியூ. அதாவது இது நான் ஆங்குலர் ஆஸ்பெக்ட்ல சொல்றேன் ஏன்னா கம்பாரிசனுக்காக. ஸோ அடுத்து வந்து டெம்ப்ளேட் இருக்கும். இது போக வந்து மாடல் வந்து கிரியேட் பண்ணிருப்போம், நார்மல் ஒரு டிஎஸ் ஃபைல் ஆர் ஜேஎஸ் ஃபைல்ல. இந்த காம்போனன்ட் இந்த கண்ட்ரோலர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், என்னெல்லாம் பிசினஸ் இருக்கோ எல்லா பிசினஸையும் எழுதுவோம். டெம்ப்ளேட்ல வந்து அதை பேஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோலர் அதாவது வந்து காம்போனன்ட் மட்டும்தான் இருக்கும், கண்ட்ரோலர்ங்கிற ஆஸ்பெக்ட் கிடையாது. இந்த காம்போனன்ட் அப்படிங்கிறது மேபி வந்து ஜேஎஸ்எக்ஸ் ஆர் டிஎஸ்எக்ஸ் ஃபைலா இருக்கும். இதுல வந்து நம்ம ரொம்ப பிசினஸ் வந்து இதுல வந்து நம்ம கொண்டு வர மாட்டோம். அந்த வியூக்கான ரெண்டர் பண்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டன் கிளிக் பண்ணா இதை அப்டேட் பண்ண, அதை அப்டேட் பண்ண, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்னன்னா, இதுல இருந்து நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்றது, நம்ம அந்த ஏபிஐயோட பிசினஸ்ல தான் வந்து நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் ஆகுது. ஸோ நம்மளை பொறுத்தவரையும் ரியாக்டை பொறுத்தவரையும் வந்து கண்ட்ரோலர் அப்படிங்கிறது அந்த ஏபிஐயோட ஸ்ட்ரக்சர்ல உள்ளதுதான். ஏன்னா வந்து இதுல அந்த காம்போனன்ட் ஈவன் தோ நம்ம பிசினஸ் இன்டகிரேட் பண்ண முடிஞ்சாலும் இது வந்து ஃபுல் ஃபிளட்ஜா கிடையாது. இது வந்து வியூக்காக டிசைன் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அதாவது வந்து நீங்க ஒரு HTML இதுவோ அதுக்கான மினிமம் லெவல் ஆஃப் பிசினஸ் மட்டும்தான் இதை வச்சுக்கணும். அதே வந்து ஆங்குலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல காம்போனன்ட் அதாவது கண்ட்ரோலர் இருக்கும். கண்ட்ரோலர்ங்கிறது நான் அந்த காம்போனன்ட் ஃபைல், அதுல டெம்ப்ளேட் ஃபைல் இருக்கும். ஸோ வியூங்கிறது ஒன்லி அதுல அந்த டிஎஸ்க்கு அதுல அந்த டெம்ப்ளேட் ஃபைலா மாறிடுது, கண்ட்ரோலரா வந்து அந்த காம்போனன்ட் ஆக்ட் ஆகுது. ஓகே, இது போக ஏபிஐ கால் எல்லாமே நம்ம இது பண்ணுவோம். ஸோ இதுல அதனாலதான் வந்து ரியாக்ட் வந்து ஒன்லி வியூ லேயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, இன்னும் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணல உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு வந்து ரியாக்ட்னா என்னன்னு தெரிஞ்சு, அதை எதுக்காக யூஸ் பண்றோம், என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சு, அடுத்து வந்து எப்படி இது பண்ண போறோம்னு தெரிஞ்சு அடுத்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் சொல்ல இல்லை, நான் இதையும் அதையும் கம்பேர் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.